நாங்கள் ஒருக்கா பார்த்தோம் என்றால் இது முக்கியம். ஏனென்றால் நீங்கள் இந்த இந்த நாட்டுக்கான கரிக்குலத்தை தமிழுக்காக தமிழ்ல என்ன படிக்கணும்ன்ற விஷயங்களை தீர்மானிக்க கொஞ்சம் பேருல இருக்கிறீங்க. எனவே இதுல நரகாரியமும் அதுக்கு அதை முன்னெடுக்க இருக்கின்றது. ஆனா பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னத்தை படிப்பிக்க வேண்டும் என்றது முக்கியமான விஷயம். இலக்கியங்கள் அது இந்த மாதிரி சொல்லப்படும். தமிழ் கற்றல் என்றால் என்ன, பேச எழுத வாசிக்கத்தான் நகர்த்துது. அதை பற்றி ஒரு ஒரு 15 நிமிஷம் அனுபவத்தை செய்துட்டு அதனால இந்த பயனாக்க மொழிகளுக்குள்ள போகும். தமிழ் இந்த லைஃப் பண்ணா நாங்கள் ரொம்ப ஒரு ஆசிரியர், ஒரு கல்விமான், எனக்கு எல்லாம் தெரியும் கடிச்சுத்தான் காட் பண்ற எண்ணிக்கையிலோ அன்றைக்கு எங்கட மூல மூலிகள் இதான் கருத்தது கைப்பற்றோம். அதுக்கு மேலே எங்களுக்கு வளர்ச்சி நாங்கள் சும்மா எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த அந்த எண்ணம் இருந்தால் நாள்தோறும் ஏதாவது தமிழ் நூலை நீங்கள் படிக்கவும். நான் எந்த நேரம் இருந்தாலும் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலமாக ஏதாவது நூலை படிப்பேன். என்னுடைய பள்ளிக்குள் ஏதாவது நூல் இருக்கும். நான் இப்போ பிரயாணம் செய்யவோ போவோ படித்துக் கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு கை கொடுக்கும். இது என்னுடைய அனுபவம். நான் ஒரு தமிழ் பட்டம் படித்தவன் அல்ல, தமிழை டிகிரி செய்தவன் அல்ல. ஆனா என்னால் இப்படி ஒன்றை செய்ய முடியும் என்றால் உங்கள் எல்லாராலும் முடியும். நீங்கள் தமிழை கூட படிச்சிருக்கீங்க, பட்டமா படிச்சிருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். அப்ப நீங்கள் அதுக்கு ஒரே வழி இப்படியான பட்டவைகளை தவறவிடாமல் அணுகுவதும் அதை பயனுள்ளதாக முழு மனதோட நாங்கள் ஈடுபடும். இது முக்கியமானது. விழிப்போடு விழிப்பினால்தான் மனம் வேலை செய்யும். ஏழு சொல்ல உள்ள திருக்குறள் ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறோம். 7 செய்யுது. அவருக்கு மனதில் நிக்கிறது. படம் பார்க்கறவங்க கார்ல வைக்கல உடனே அவங்க பாட்டு உடனே பாடுறோம். என்ன விசாரணை சொல்லுவா பாருங்க. நான் கூட கேள்வி கேட்டுக்கொண்டு போது உங்களை செக் பண்றதுக்கு இல்லை, நாங்கள் உங்களை உஷாரா வச்சுக்கிறதுக்கு ஈடுபடுத்துறதுக்கா. ஏன் என்னதுக்கா இப்படி பாடுறாங்க அந்த பிள்ளை கேட்கறது அல்ல. நான் படிக்க வைக்க திருக்குறளை நீங்க சொல்லிக் கொடுக்கல. இசையோடு இருக்கும்போது இசையாகவே நீங்கள் திருக்குறளை சொல்லிக் கொடுங்க. சரியா வந்துருக்குறா யோசிக்கலாம். இந்த பிரச்சனையை நீங்க ஈஸியாக நீங்க சொல்லிக் கொடுங்க. திருக்குறளை உடனே சொல்லி போடுறான் இல்லதான். அதாவது அவனுடைய மனம் படம் பார்க்கல, தனக்கண்டு பார்க்க மனம் விரும்பி பார்க்கிறான். அவனுடைய மனம் திறந்திருக்கு உள்ளுக்கு போய். இது தேர்வுக்காக ஆசிரியர் ஏதோ நிர்பந்தம் சொல்ற, படிக்க சொல்ற அந்த வெறுப்போட அல்ல மனம் விருப்பு முழுமையாக இல்லாம பார்க்கணும் ஐயா கடினமாய். அப்ப இதை நாங்கள் மனம் விரும்பினால், மனம் விருப்போட முழு மனதோடு ஈடுபட்டால் அந்த பாதையில எங்களுக்கு சிந்தனை மனம் உங்களுக்கு வலிய திறந்து காணும். ஆனபடியினால் இந்த கருத்தரங்களை இருக்கிறீர்கள், உண்மையில விரும்பி வந்திருக்கிறீர்கள். அந்த முழு விருப்பத்தோட நாங்கள் இதை பற்றி அறிய வேணும். அங்காவது நாங்கள் மேற்கொண்டு போகலாம். எங்கள் மத்தியில இருக்கிற தமிழ் பிள்ளைகள் தமிழர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற மனப்போக்கோட நீங்கள் நோக்கினால் இந்த இது நல்ல இலகுவாக இருக்கலாம். இதுதான் அடிப்படை. எனவே மனம் விரும்புதல் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு அவையாற்ற பாடல். நீங்க படிச்சிருப்பீங்க. வெள்ளூர்ல கண் பார்க்க கையால் எழுதானை பொன்பா இருக்கால் கல்லானை வள்ளுவலை கண் பார்க்க கையால் எழுதானை பொன்பால் பெற்றால் புலர்க்க பெற்றால் இப்ப சந்தர்ப்பமும் தெரியுமோ என்ன பாடுறாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் அப்படியா பாடணும் தெரியுமா? தெரியாதாங்க கை இருக்கட்டும், நான் சொல்ல பண்ணேன்.
இது ஒரு அரசவாதி மேல் மாடத்துல நிக்கிறார். ரோட்டால ஒரு பையன் போறான், ஒரு இளைஞன். அது சும்மா நல்லா இருக்கு, பார்க்க பார்வைக்கு நல்லா இருக்கு. அவங்க பிடிச்சுக்கணும். உடனே தோழியை கூப்பிட்டு, இன்றைக்கு இரவைக்கு இந்த மடத்துல நான் வந்து சந்திக்குவோம் எழுதி நோட் கொடுத்தாரு. சரி, அதை கொண்டே அந்த தோழி அவன்கிட்ட கொடுத்துட்டு வா. அவனுக்கும் வாசிக்க தெரியாது. அவன் அங்கால போய்தான் இந்த மடத்துல ஒரு தொழுநோயாளி இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டுறான். அவன் கோலியை பார்க்கறான், நரசிங்கமாரி எழுதி. அப்ப என்ன சொன்னான் என்றால், உடனடியாக இந்த நாட்டை உனக்கு சிதத்தி செய்தோம் சொல்லி அறிக்கை எழுதியிருக்கிறார். அவன் ஓடிவிட்டான். இவன் போய் தொழுநோயாளி போய் அந்த மண்டபத்தில் இருக்கு. இரவு நேரம் அவள் போறாள். அந்த இப்படி அவளோட ஆறு தன்மை கலைக்கும் பொழுதுதான் அவனுக்கு உதவியாளர் தெரிஞ்சு அவள் அதில் உடனே சங்கம் செய்து அந்த ஆவி அந்த மண்டபத்தில் இருக்கு. அதுல போற வாரவே அந்த ஆவி போய் கரைச்சல் கொடுக்கிறது, தண்டனை கொடுக்குது. இதை அவையார் வந்து தங்குறதுக்கெல்லாம் கேட்கிறேன். அது நானும் பேதான்ட்டு அவையார் போய் இருக்கிறேன். அவையார் போயிருக்கீங்கள அந்த பேய் வருது. அதற்கு அது இன்னும் மாதிரியால் என்று கண்டாரு. அவையாருக்கு தெரியும். உடனே அந்த நிலைக்கு அவர் காரணமாக காரணம் அவன் வாசிக்க தெரியாதவன். இதனால்தான் அந்த துச்சம் வந்தது. அந்த வாசிக்க தெரியாதவனே வளர்த்தது. அதாவது பெற்றாரைத்தான் போய் அடிச்சது. பெற்றாருடைய கடமை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும். அவனை அவனை எழுதக்கூடியவனா படிப்பிக்கிற வேலை பெற்றாற்ற கடமை. பெற்றாற்ற கடமை. அப்ப அவன் கல்வியோடு தான் கற்கவில்லை என்றால் அவனால சூழ இருக்கிறவர்களும் கஷ்டப்படுவார். படிக்காதவங்க வந்து சிவிக்கலாம். கொஞ்சமாவது அறிவு, பொது அறிவுகள் போயிடும். அடுத்தது கல்விக்காத அவனை பெற்றோர் அவனை படிப்பிக்காதவனை அவன் படிக்கவில்லை என்றால் பெற்றோரைத்தான் சனம் குறைச்சு. பெற்றாருக்குத்தான் அவன் கூடாத பேரு வாங்குது. ஆனபடியா கற்றல் வலி முக்கியம். அது பெற்றோர்கிட்ட கையில இருக்குது. இது பெற்றோர்களுக்கு சொல்லப்படும் ஒரு விஷயம். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் பெற்றோர்கள் எல்லாருக்கும் இவர் தெரியா இருக்கிறதுக்காக இப்படியான இலக்கியங்களை படிக்காதுன்னு ஒரு காரணமா இருக்கு. சரி, அப்ப அவ்வையார் குறிப்பிடுவ இந்த கல்வி எந்த கல்வி? துறைசார் கல்வியா, வாழ்வியல் கல்வி? வாழ்வியல் கல்வி. நான் படிச்சது துறைசார் கல்வி. ஆனா வாழ்வியல் கல்வி வந்து நிற்கிறது. சொல்லுவோம், வாழ்வியல் கல்வியை தான் அவ்வையார் குறிப்பிடுவார். அதைத்தான் தீர்ப்பான்னு சொல்லுவோம். அறம் போல கூர்மையரையும் மரம் போல்கள் மற்ற பண்பு இல்லாமல். ஏதாவது சரியான கல்விக்காரனா ஒரு துறையில இருக்கலாம், அறம் போல கூர்மையாக இருக்கலாம். ஆனா மக்கள் பண்பில்லை என்றால் அதுல பிரயோசனம், இந்த கல்வியில பிரயோசனம். மரம் போலும் கூர்மை, மரம் போல்கள் மக்கள் பண்பில்லாத. மக்கள் பண்பில்லாட்டில் அது எந்த வித பதிலும் இல்லை. மக்கள் பண்பு எப்படி வேலை போகுது, அந்த பண்பு எப்படி உருவாகும், அதுக்கு அடித்தளம் என்ன? இது முக்கியமான விஷயம். ஒருவன் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? பணம் தேவை, கட்டாயம் செல்வம் தேவை. செல்வத்தை தேவை கொண்டால் பலவிதமான செல்வம், பணம் அதில் உண்டு. அந்த பணத்தை தேடுறதுக்கு துறை சார்ந்த ஒரு இயற்கை விஞ்ஞானத்தை கற்கிறார். அதான் எல்லாரும் படிக்கணும், கம்ப்யூட்டரும் அது இது படிச்சு போய் வைக்கிறோம். அந்த துறை சார்ந்த கல்வி அவருக்கு பணத்தை ஏற்றுத்தார். சரி, மில்லியனரா விட்டாந்து வைக்கணும், சந்தோஷம் வந்துடணும், மகிழ்ச்சியா இருப்பாரு, சொல்ல முடியாது. அதுக்கு பண்பு தேவை. அந்த பண்பு காவிக்கொண்டுங்கள்ட்ட இருக்கிறது. எங்களோட மரம், வாழ்வியல் மரம் தான் அந்த பண்பு எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு அதை கற்றுக்கொள்ளும்.
அதன் கூடாக சமூக விஞ்ஞானத்தை அவன் அடைஞ்சு கொள்வான். சோசியல் சயின்ஸ், சமூக சமூக விஞ்ஞானத்தை அவன் அடைஞ்சு கொள்வான். அதையெல்லாம் தாரது தாய்மொழி கல்வி தான். இந்த ஒவ்வொரு கூரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பண்பாட்டு அந்த பண்பு பொது நலனுக்காக தனக்கு ஒரு தீங்கை பொருட்படுத்தாத ஒரு எந்த மனப்போம். ஒரு பொது விஷயம் இருக்குது, எனக்கு ஒரு தீங்கு வருது. உதாரணமாக ஒழுங்கை இருக்குது, அதுக்காக கார் போகாது, அங்கால 20 வீடு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காணியை விட்டு கொடுத்தா கார் போட்டு வரலாம். இந்த அவசரத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் இருக்கு முகம். பொது நன்மைக்காக நாங்கள் விட்டுக் கொடுவோம். அப்படித்தான் வாழ்க்கையில என்னது எனக்கு ஒரு தீங்கி வருவதாலும் கூட அது பொதுவாக எல்லாருக்கும் பயன்படக்கூடியது, பொது நன்மை எல்லாம் விட்டு கொடுக்குற பண்பு மனிதர்கிட்ட அப்பதான் இது சமூகத்துல தேவை. எங்களுக்கு நாங்கள் சுயநலமிகளாக இருக்காமல் நாங்கள் ஒரு ஒரு பொது விஷயம் நடக்க போது அதுக்கு எனக்கு கொஞ்சம் இழப்பு, என்ன விதமான இழப்பா இருக்கலாம், பொருளில் இருக்கலாம், செல்வத்தில் இருக்கலாம், என்னண்ட எனக்கு உடன்பாடு இல்லாத கூட இருக்கலாம். ஆனா அது நன்மை பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துட்டா விட்டு கொடுக்கணும் பண்பை நாங்கள் பிள்ளைகள்கிட்ட அந்த தலைமுறைகிட்ட வளர்க்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்தில் கூட இசைந்து சேர்ந்து விட்டு கொடுத்து நடப்பார். இது முக்கியமானது பண்பு. அப்போ அதுதான் பண்பாடு. அது மாத்திரமில்ல, தான் துன்புற்றாலும் புற துன்பக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும். கஷ்டம் எனக்குத்தான். இப்ப உதாரணமாக அம்மாவை கணக்கெடுத்தோடி அப்பாவை பற்றி சொல்றேன். உங்களோட அப்பா மேல எல்லாரும் உழைச்சி கொண்டு வருகிறோம், எனக்காக உழைக்க. தான் துன்புற்றாலும் மற்ற எல்லாரும் பிள்ளை மனைவி பிள்ளை எல்லாரும் சந்தோஷமா போட்டு வாழும். அந்த பேரன்றி பெற்றோர்க்க மனநிலை அவங்ககிட்ட இருக்கும், சமூகத்தை நோக்கி இருக்கும். அது முக்கியமா. அடுத்தது வாழ்வியல் அனுசரித்து தான் மரம்னு சொல்றோம். ஹெரிட்டேஜ் மரம் வந்து நாங்க சொல்லுவோம். மரம் ஐந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து செய்து பார்த்து வா. தொடர்ந்து செய்து எது சரி எது சரி எது சரி எது சரி கடைசியாக இப்படி நடக்கிறதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிவான ஒரு முடிவுக்கு வருது. அதுதான் எங்களோட மதம். இப்ப திருமணம் சடங்கா இப்படி செய்யும். அந்த மரபுக்கு கீழே எங்கிட்ட கன விஷயங்கள் இருக்கு, விழுமியம் இருக்கு, கொள்கை இருக்கு, நம்பிக்கை இருக்குது, சட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு பழமொழிகள் எல்லாம் சட்டங்களாக இருக்கு. மரபை காத்து மரபை சுற்றி எங்களுக்குள்ள மக்கள் மத்தியில கொண்டே விட்டுரு எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கின்றது. வாழ்வியல் எடுத்தாலும் கூட இப்ப இங்கே நடைமுறையில் இருக்க என்ன தெரியாது. ஊர்ல எல்லாம் ஒரு பெண் பெரியவளானால் சில முக்கியமான உணவை கொடுப்பார். கற்பப்பையில வருத்தம் பெறாமல், வயிற்று இல்லாமல், மாதவிலக்கு காலங்கள்ல நீராக இருக்கணும் சில உணவுகளை கஷ்டமான உணவுகள் கொடுப்பீங்க. இதை கண்டுபிடிச்சு கடைசியாக கொண்டு விட்டு இருக்கு. அதுதான் கதவு. திரும்ப 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 செய்து கடைசியா கொண்டு விடுறதா இதை சொல்றோமோ அதுதான் நனவு. சமூக விஞ்ஞானம் அதுல உள்ள சொல்லி இருக்கு. சமூக விஞ்ஞானம் என்பது நாங்கள் மனிதன் சமூகம் ஒன்று கூடி உழைத்து பகிர்ந்து நாங்கள் அந்த சமூகத்தில் நடக்கிற முரண்கள் அந்த முரண்விட்டு போராடுமான சூழல்ல எப்படி நாங்கள் ஒரு சீராக ஒழுங்காக அமைகிறோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதுதான் சமூக விஞ்ஞானம் இருக்காகும். இங்குதான் உங்களுக்கு நடக்கும். நாங்கள் முரணுருவோம், போராடுவோம், வாழ்க்கை சூழல் இருப்போம். எல்லா எல்லாத்திலும் கடைசியாக நாங்கள் எப்படி வாழ வரும் என்று முடிவுக்கு வருவோம். அதுதான் இது. தாய்மொழி கல்விதான் இதுக்கு அடிப்படையாகுது. அது இன்னும் தாய்மொழி கல்வியில கூட தாய்மொழி கல்வி என்றால் என்னென்ன விதமா இருக்கு? இரும்பாட்டில இருக்கு, கவியாற்ற பாட்டு, எழுத்தறிவு, எழுத்து அறிவிக்கிறது அறிவு, அறிவு எழுதிய பின்னர்
பழுதர வாசிப்பது அறிவு. வாசிக்கிறது முழு முழு முழுது வாசித்து அந்த என்ன எழுதி வைக்கிறோமோ அந்த முழுதையும் கற்று விளங்கிக் கொள்வது, விளங்கிக் கொண்டு அது இந்த நைட் பயன் என்ன விழுங்கியம் அதில் சொல்லப்படுது என்று கண்டுபிடிக்கிறது அறிவு. அதை கண்டு அப்புறம் அது வந்து நடக்கிறது. இதுதான் எங்கட கல்வி. அப்ப என்ன கல்வி? வாழ்வியல் தமிழ் மொழி இதைத்தான் சொல்லுது. அதை படிக்கவும் என்றால் முதல் செய்ய வேண்டிய வேலை எழுத்தை அறிவித்தல். எழுத்த முறைப்படி அறிவிக்கணும். நாங்கள் இப்ப எப்படி படிப்பிக்கிறோம்? அவன் பேசிக்கொண்டு வார்த்தை வச்சுக்கொண்டு அவன் எழுத்தை சரியா உச்சரிக்கிறான் இல்லையா அவனுக்கு எழுத படிப்பிக்கும். பிறகு வாசிக்கிறதுக்கு போய் நிற்கிறோம். ஆனா எழுத்தை அறிமுகப்படுத்துவது இல்லை. எழுத்தை அறிமுகப்படுத்துவது இல்லை. இதுதான் சிக்கல். எழுத்தறி முதலாவது அதுதான். பிறகுதான் பழுதில்லாமல் வாசிக்கிறது அறிவு. பழுதில்லாமல் வாசிக்கிறது அறிவு. அப்ப இது தெரிய வேண்டும். இந்த எழுத்தை படிப்பிச்சு பிறகுதான் வாசிக்கிறதுக்கு போவோம். நாங்கள் இந்த அடிப்படையில இன்றைக்கு முதல்ல எழுத்தை பார்த்து அந்த எழுத்துக்களை கொண்டு எப்படி நாங்கள் சொற்களை உருவாக்குறது, எப்படி அதை வாசிக்கிறது மட்டும் இன்றைக்கு முதலாவது இடங்கள இதை நாங்கள் செய்ய. சரியா? இந்த இந்த வாழ்வியலை கற்க வேண்டியது வலுவல் முக்கியம் அன்றதுக்கான அபியாத்திற்கு பாடம். பாடல் பெறானே பரல் மிச்ச வாழானே நாடறிய நண்பர்க செய்யானே. அப்படி இந்த உலகத்திலே மற்றவைக்கு கொடுத்து மற்றவங்க நல்ல பேர் வாங்கி நல்லவனாக வாழ தெரியாதவன் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன அதை வச்சிருந்து காது தேடி ஓடி வாழ்ந்து என்ன வாழால் விட்டாலுமே ஒரு பயனும் இல்லை. அப்ப இந்த பாட்டையும் தெரிஞ்சு கொடுக்கும். எல்லாம் பாடல்கள் தமிழ்ல நாங்கள் வாழ்வியலை கற்க வலியுறுத்திக்கிற பாடல். ஒன்றாக காண்பதை காது புலனெனத்து நாம் வந்ததை வீரம். வீரம் என்றால் அன்புலகங்களை நொடிப்படுத்தி அதுல வார ஆசைகளை ஒடுக்கி வாழ்வதுதான் வாழ்வு. என்றென்றும் சாகாம கற்றதே கல்வி. அதே என்றென்றும் சாகாம கற்றதே கல்வி. என்ன கருத்து? திருவள்ளுவர் வந்துட்டாரு. இருக்கிறார். தொல்காப்பியர் வந்துட்டாரு. இல்ல இருக்கிறார். அவ்வியார் வந்துட்டாரு. இல்ல இருக்கிறார். இன்னைக்கும் அவ்வியார் பற்றி பேசிக்கொண்டு சொல்றேன். அப்படி நிலைக்கு உயர்ந்து வாழ்றதான் நீங்கள் பெற்ற கல்வின்ற பெயர். என்ன ஒன்று முக்கியமான விஷயம். இது ஒரு சங்கால புலவன் ஒருவன் பாடுறான். நான் என்ன கடவுளை பார்த்து கேட்கிறான். சோகன் மாட்டுங்க அகலெல்லாம் கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு கேட்கிறோம். இவன் என்ன கேட்கிறான்? நீ எந்த யான் என்ற காலில் போட்டு என்ன உலகி கொல்லிலும் கொல். கங்கல் யானை காலில் படுத்தலும் படுத்தலாம். யானை காலில் போட்டு உலகி கொல்லிலும் கொல். சிங்கத்தின் வாயில கொண்டு இந்த தலையை வைக்கணும் வை. பிரச்சனை இல்லை. தென்குலத்தவர் போமான் சிவபெருமான். தென்குலத்தவர் சிவபெருமானே என்ன நரகத்துல படுத்தலும் போயிட்டு அதுவும் எனக்கு துன்பம் இல்லை. எனக்கு எது துன்பம் என்றால் விடியதும் எங்கள் நாயகர் சிவபெருமானை கேள். இது எனக்கு துன்பம் என்றால் தமிழ் அறியாத எங்க தவிர்ப்பாய். தமிழ் தெரியாதவருக்கு முன்னாலே என்ன கதை கதைச்சு யானை காலில் போட்டலும் போடும். சிங்கத்தின் தலைக்குள்ள கொண்டு வைக்கணும் பை. நரகத்துல போட்டலும் போடும். ஒரு துன்பம் இல்லை எனக்கு. ஆனால் தமிழ் தெரியாததுக்கு முன்னால இந்த வாயை துறக்க வச்சுட்டார். இது சொல்றார். இதுல இருந்து இங்க இந்த தமிழ் என்ற கூட்டுக்கு என்ன வரலக்கணும். இதுதான் முக்கியமான தமிழ் அண்டா இதை சொல்றாரு. எல்லாரும் தமிழை பேசிக் கொண்டிருக்கிறவங்க பேச போறாரு. இந்த தமிழ் அறியாதும் கை கவிச்சுதான் சொல்ற. தமிழ் என்பது பல்வேறு துறை சார்ந்தது, பல்வேறு கலைகள் சார்ந்தது, வாழ்வியல் சார்ந்தது, விழுமியங்களை கொண்டது.
இப்படிப்பட்ட விஷயங்கள் உன்னை கற்காதவருக்கு முன்னால் ஒரு டாக்டராக படிச்சிருக்கார், ஒரு திருக்குறள் தெரியா, ஒரு வாழ்வியல் தெரியா, ஒரு 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 உங்களோட விழுமியங்களை அது அறத்தை சொல்ற ஒரு பாடல் தெரியா, அவனோட போய் என்ன கதைக்கிறது நன்மை தீமை, நீ செய்யறது பிழை என்று சொல்லப்படும் என்றால் அவனுக்கு அது பிள்ளைன்றது அறம் சின்னல போற்றப்பட்டிருக்க வேணும். அதே தெரியாதவனுக்கு அப்படி நாங்கள் சொல்றோம். இதுதான் எனக்கு சொல்ற விஷயம். நான் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றேன் என்றால் இது நீ சரி பிள்ளை அன்பதற்கு சொல்றீங்க. ஒரு பிள்ளை புலப்படுகிறது இது பிள்ளை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா அவனுக்கு அது பிள்ளைன்னு விளங்காட்டு பெரிய கரைச்சல். அவனுடைய கரைக்க வச்சிடாது என்றதான் கேட்கும். அப்ப தமிழ் அறியாமல் என்று சொல்லி சொன்னால் தமிழனுடைய அறங்களை நாம படிப்பிக்கோம், தமிழோட வாழ்வியலை படிப்பிக்கோம், இது எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் எங்களோட கரிக்குலமா இருக்கு. இது சும்மா கரைக்கிறதுக்காக அது சொல்லி இல்லை. தமிழ் அறியார் முன் நீங்கள் கரைக்க வச்சிடாதுன்னு சொன்னால் தமிழ் அறியாருன்னா இது தமிழ்ல என்ன, நாளைக்கு அவருக்கு ஒரு வாழ்வியல் சிக்கல் வருது. அதுல இல்ல அதில திருக்குறளையோ இல்ல பழமொழியோ அது சொல்லி அவங்க படிச்சிருந்தா தான் இது இப்படி செய்வது பிள்ளைன்னு சொன்னா தான் அவங்களுக்கு விளங்கும், விளையாட்டு விளங்காம். அப்ப அடுத்த தலைமுறையோட இப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு இதை நீங்க சொல்லிக் கொடுக்கல என்றால் உங்களோட பிள்ளைகளோட முரண்பாடு வரும். பிள்ளை உங்களோட சேர்ந்து வாழாது. அம்மா அப்பாவை என்ன ஏதோ பண்பாடு அதான் எங்கிற கல்ச்சர் பிள்ளைன்னு சொல்லி கொண்டிருக்கணும்னு போயிப்பான். அவங்களுக்கு கோபம் பேர் அடுத்த தலைமுறைக்கு உங்கள் மீது கோபம் பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ள முற்பட்டா இந்த வாழ்வியர்களுக்கு தெரியவும் அதை படிப்பிக்கணும். எங்க படிப்பிக்கணும்? தமிழ் கல்வி கூடாகத்தான் படிப்பிக்கணும். இது முக்கியம். தமிழ் கல்வி கூடாகத்தான், தமிழ் மொழி கூடாகத்தான் இங்க படிப்பிக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் படிப்பிக்கிறதில் உள்ள கரிக்குலம் என்னவாக இருக்கணும்? பிள்ளையை எங்களுடைய அறங்களை புரிந்து, தமிழர்களுடைய வாழ்வியலை புரிந்து, தமிழுடைய பெருமையை புரிந்து, தமிழில் உள்ள கலைகள் இந்த துறைகளை புரிந்து என்னென்ன துறையாக இருக்குது என்பதை அறிஞ்சு கொண்டு இப்படி வாழ்ற கற்கிற ஒரு நிலை வேணும். அந்த கல்விதான் தேவை. மற்றது மலேசியாவில் உள்ள கிறிஸ்துவிய மலேசியா கிறிஸ்துவிய படிப்பான். முதல் தமிழில உள்ள வாழ்வியலை நீங்கள் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தமிழ் மொழி தான் சிறந்த ஊடகம், தமிழ் மொழியைத்தான் விட்டால் வழியும். அதை செய்தால்தான் அவன் நான் மற்றவன் யாராவது சொன்னான், இதை சொல்றவன் பிள்ளைதான் இருக்கிறது பெற்றார் சொன்னாலும் கூட அவனுக்கு விளங்க வேண்டும் என்றால் தெரியாதான் விளங்கும். இல்லாத பெற்றார் சொல்றதே அவனுக்கு விளங்கா, ஆசிரியர் சொல்றது விளங்கா. பள்ளிக்கூடத்தில இருந்து இவற்றை நாங்கள் கற்பிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வியலுக்கு நாம் இவற்றையெல்லாம் இது நீங்கள் முக்கியமான ஆட்கள் வந்திருக்கிறீர்கள். அப்படியே நான் யோசிச்சேன், இந்த கரிக்குலம் சம்பந்தமாக உலகம் முழுக்க பெரிய விளைச்சல் பாட்டு கொண்டிருக்கேன். உலகம் அதை போடுவோமா இதை போடுவோமா இதை ஏனென்றால் மத ஒருவர் தாய்மொழியை ஏன் கற்க வேண்டும் அண்டத்துக்கு பதில் தெரியாததாலதான் அந்த குழப்பம் வருது. தமிழ் மொழியை ஏன் கற்க வேண்டும்? தாய்மொழியை ஒரு என்ன சீனக்காரன் சைனீஸ் லாங்குவேஜ் அவன் ஏன் படிக்கவும்? ஒவ்வொருவரும் தன் தாய்மொழியை கற்க வேண்டியது நோக்கம் என்ன என்றது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும். ஒரு விடம் இதில் குறிப்பிட வேண்டும். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா கண்டு மட்டும் வளர்ந்த நாடுகள் எல்லாம் கனடாவில் இருந்தால் 32 கம்யூனிட்டிக்கு 32 மொழிகளை தாய்மொழியை படிக்கலாம் என்று அரசாங்கம் பலர்கள் மட்டும் அதை எடுக்கலாம். ஆங்கிலேயம் இல்லாத வாய்ப்பு எங்களுக்கு தந்துவிடாது. நாங்கள் தமிழை படிச்சு யூனியனுக்கு என்ன பண்ணலாம், யூனியன் தமிழ் படிக்கலாம். ஆனா கோயில் கட்ட காசு தர மாட்டோம். இவங்க கோயில் கட்டுறதுக்கு காசு தர மாட்டான். கனடாவில் கோயில் கட்ட காசு தர மாட்டான். இசை நாடகங்கள் படிக்கிறதுக்கு காசு தர மாட்டான். தமிழ் அவனே டிபார்ட்மெண்ட் வச்சு ஆட்களை வச்சு பல்கலைக்கழகத்துல கூட
உங்க சில ஜோதி வந்து அங்க பவானி என்று இருக்கிறார் தமிழ் டிபார்ட்மெண்ட் கேட்டா ஒரு 10-20 பேர் இருந்து ஒரு பாடமா படிப்பிக்கணும் தமிழ். அது மட்டும் இருக்கிறது தமிழ். தமிழை படிக்கிறதுக்கு இவ்வளவு பெருந்தொகையான காசை இந்த வளர்ந்த நாடுகள் செலவழிக்கு. ஏன் அப்ப சமயத்துக்கு கொடுக்காத முன்னுரிமை, அவன் சமயத்துக்கு கொடுக்காத முன்னுரிமை, சமயமா நீ கொண்டாடு இந்த விஷயம், நீயே காசு போட்டு நீயே கட்சி செய், கதைகளை நீங்கள் பார்த்துக்கோ. ஆனா மொழியை அவன் உதவி செய்யும், காசுதான் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கலாம், இதை படிப்பியன்னு சொல்றான், எல்லாம் செய்யப்படுது இங்கே இருக்கிறது. அழகு தமிழே அழகு தமிழை இலகு வழியில் அவனியிலே வளமாய் பயில படிமுறை என்றும் வழி தருமே.